ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதியை தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் வந்து வீட்டுக்கு அதுக்கப்புறம் ஈவினிங் கிளம்பி நான் வரலான்ட்டு வந்தேன். வந்ததுக்கப்புறம் சந்தியா சொன்னேன், நாளைக்கு ஒரு நாள் இருந்துட்டு போகலாமே, இங்கே நானும் அவர் மட்டும் தானே இருக்கோம் அப்படின்னோடனே, இல்லடி நாளைக்கு கொஞ்சம் ப்ராஜெக்ட்டு ஒரு நாள் தான் நாளைக்கு லீவு, கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 1 மந்த்துக்கு லீவே இருக்காது. ஏன்னா ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் பழசாயிடுச்சு. ஒரு 10 ட்ரெஸ்ஸுனாச்சும் போய் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு மந்த்து ஒரு 3 மந்த்துக்கு போட்டுக்கிற மாதிரி எடுக்கணும் ஆஃபீஸ் போட்டு போகிறதுக்கு அப்படின்னோடனே, சரி ஓகே நீ போ, ஒரு நாள் நான் கண்டிப்பாக வீட்டுக்கு வரேன். அப்படி ராஜேஷோட என்கேஜ்மெண்ட் ஏதாச்சும் ஒன்றுனா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் கண்டிப்பாக வரேன் அப்படிங்கிற மாதிரினோடனே, என்ன நீ என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிட்ட அப்படின்னோடனே, ஆமாம் அப்புறம் என்ன வீட்டையும் வந்து பார்த்தாச்சு, மாமியாரையும் பார்த்துட்டீங்க, அப்புறம் என்ன என்கேஜ்மெண்ட் தான் அப்படின்னோடனே, இல்லை அதெல்லாம் வந்து பார்ப்போம், யோசிச்சு தான் நான் பதில் சொல்லணும், எதையும் எடுத்தோ உடனே சொல்லிட முடியாது அப்படின்னோடனே, நான் உன் ஃப்ரெண்டாக இருந்து சொல்கிறேன், ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்கிறேன், நீ கேட்டுக்கோ. அவங்கள மாதிரி ஒரு பையன் வந்து கிடைக்கிறது நீ தான் கொடுத்து வச்சுருக்கணும். ஏன் நானே சொல்கிறேன்னா பார்த்துக்கோ, நான் எல்லாரையும் குறை சொல்கிற ஆள்னு உனக்கே தெரியும். இருந்தாலும் வந்து நானே உன்கிட்ட வந்து சொல்கிறேன்னா நீயே வந்து பார்த்துக்கோ அப்படின்னோடனே, அப்போனா வந்து நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்கல்ல, இருந்தாலும் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு டக்குன்னு வந்து எடுத்தோன்னு எதுவும் கல்யாண விஷயத்தில் எதுவும் டக்குன்னு முடிவெடுத்துட முடியாதுல்ல அப்படின்னோடனே, முடிவெடுக்க முடியாதுதான், நான் இல்லைங்கல்ல, இருந்தாலும் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நீ கொஞ்சம் யோசிச்சு முடிவெடு. இருந்தாலும் வந்து ராஜேஷுங்கிறது ரொம்பவே நல்ல சாய்ஸ் தான் அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு புரியுது, நல்ல சாய்ஸ் தான் அப்படின்னோடனே, சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு விஷயம் வந்து தோணிகிட்டே இருந்துச்சு. என்ன ஒரு விஷயம், நம்ம வந்து மற்றவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக கல்யாண விஷயத்தில் எல்லா முடிவும் நம்ம எடுத்துட முடியாது. அவங்க அது கொஞ்சம் இதாக தான் இருக்குது அப்படின்னா, சரி நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வரவே ஒரு நைட்டு ஒரு 8 மணி ஆகிடுச்சு. வந்ததுக்கப்புறம் அம்மா என்ன சாப்பிட்றேன்னு கேட்டேன்னா, இல்லைம்மா எனக்கு பசிக்கலை, மதியானமே லேட்டாக தான் சாப்பிட்டேன், அவள் எல்லாம் சமைச்சிருந்தா அப்படின்னோடனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, மறுநாள் காலையில் வந்து லீவுக்காக அம்மாகிட்ட சொல்லியிருந்தேன், இது மாதிரி ட்ரெஸ் எடுக்க போகணும் நீயும் வாமான்ட்டு. அம்மாவும் சரி வரேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து அம்மாவும் நானும் ஆட்டோவில் கிளம்புனோம். கிளம்புனதுக்கு அப்புறம் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மணி நேரம் வந்து கிட்டத்தட்ட ட்ராவல் பண்ணி தான் போகணும். ஏன் அப்படின்னா, அங்கே தான் கொஞ்சம் குறைஞ்ச விலையாகவும் இருக்கும், ஓரளவு நல்ல கலெக்ஷனாகவும் இருக்கும். நான் எப்போதும் அந்த கடையில் தான் எடுப்பேன். ஒரு 4000 5000த்துக்கு எடுத்தாலும் ஓரளவு வந்து நம்ம ரொம்ப நாள் போட்டுக்கலாம். ஒரு 3லேருந்து 4 மாதம் வரைக்கும் தொடர்ந்து ரெகுலர் யூஸ்க்கு போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே போய் தான், அந்த கடையில் போய் தான் நான் எடுப்பேன். அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா, சரி ஓகே நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இதையுமே வந்து இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது இருக்காது அப்படின்னோடனே, சரி பார்த்துக்குவோம், நம்ம முடிஞ்ச அளவுக்கு எதாக இருந்தாலும் இனிமேல் வந்து இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு சில விஷயங்களை வந்து யோசித்தேன். அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக எனக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ராஜேஷ்க்கு ஓகே சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மனசு தோணுச்சு. உடனே எங்கள் அண்ணனுக்கு கால் பண்ணேன். எங்கள் அண்ணன் பெங்களூர்லேருந்து ஒர்க் ட்ரைனிங்காக ஒரு 2 மந்த்து போயிருக்காரு. நான் ஒரு மறுநாளுக்கு வந்து ஒரு ஈவினிங் போல் அடித்து சொன்னேன், இது மாதிரி ராஜேஷ் எனக்கு ஓகே தானா அப்படின்னோடனே, ரொம்ப சந்தோஷம், இப்போ எடுத்த முடிவு வந்து உன் லைஃப் நல்லா இது பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினார். ஏதோ நல்லா இருந்தால் ஓகே தான், எனக்கு அதை பற்றி ஒன்றும் இது கிடையாது, ஏதோ சந்தோஷமாக தான் நான் வந்து இது பண்ணிட்டு போவேன் அப்படின்னோடனே, சரி அதுதான் வந்து எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது அப்படின்ட்டு பேசினார் அவர். சரி ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு, இப்போ தான் வந்து மனசு நிம்மதியாகவும் இருக்குது அப்படின்ட்டு அதெல்லாம் சொன்னார். சரி நீங்கள் வந்து இந்த அளவுக்கு ஓரளவு எனக்கு இது பண்ணி கொடுத்ததே ரொம்ப சந்தோஷண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அப்புறம் அவங்க வீட்டுக்கு போனது எல்லா விஷயத்தையும் சொன்னேன். நான் அதுக்காக போகிறேன்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எனக்கு நேற்றே வந்து ராஜேஷ் அவங்க அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் சொன்னான், தங்கச்சி வந்துட்டு போணுச்சான் அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் இருந்தால் தான் உனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருப்பேன், அது இனிமேல் உன் வீடு, அதனால் வந்து நீ தான் பார்த்துக்கணும் எல்லாம் பண்ணணும் அப்படின்னோடனே, சரி அம்மா கிட்ட சொன்னியா அப்படின்னோடனே, இல்லை உன்கிட்ட தான் முதல்ல சொல்கிறேன் அப்படின்னோடனே, சரி அம்மா அப்பாட்ட சொல்லி நான் வந்து ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு நல்ல நாளாக பார்க்க சொல்கிறேன், அவனும் வந்து நேரில் வந்து நீயும் மீட் பண்ணி பேசிக்கோங்க, அதுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு எல்லாம் ஓகே அப்படின்னா கண்டிப்பாக வந்து 2 பேரும் ஒரு சம்மதமாக இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அண்ணன் வந்து ஃபோனை வந்து சொல்லிட்டான். மறுநாளே வந்து ராஜேஷ் அம்மா வந்து நம்பர் வாங்கி, சந்தியாவோட நம்பர் வாங்கி என்கிட்ட பேசினாங்க. என்ன திடீர்னு பேசுகிறாங்க, எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன அப்படின்ட்டு புரியலை கொஞ்சம் நேரம். சரி அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டேன்.
சரி ஓகேம்மா, நீ கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணு அப்படின்னாங்க.